வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டோசனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்தார். நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் என்ற ஸ்வீடனின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது பிரதமர் திரு மோடி பெற்ற 31வது சர்வதேச விருது என்பது குறிப்பிடத்தக்கது. 79வது உலக சுகாதார பேரவையில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் இந்த ஆண்டின் கருப்பொருளான உலக சுகாதாரத்தை மறுவடிவமைத்தல் ஒரு கூட்டு பொறுப்பு என்பதை இந்த பேரவை வலியுறுத்துவதாக திரு நட்டா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் ஒரு பெற்றோர் தனது மகளுக்காக கசிந்த வினாத்தாளை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அந்த நபரிடம் சிபிஐ குழு நேற்று விசாரணை நடத்தியதுடன் நாளை புனேயில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. இதே வழக்கில் கைது செய்யப்பட்ட புனேவை சேர்ந்த முக்கிய குற்றவாளி மனிஷா மந்தாரேவை 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மதியம் 12:15 மணிக்கு தற்காலிக சபாநாயகராக திரு அன்பழகன் பதவியேற்க உள்ளார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணியாக இணைய வழித்தளத்தின் மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.